எனவே இந்த முனையில மட்டும் வளைக்கணும். சி வரும் இடத்துல இங்க மட்டும் வளைத்தா போதும். பிறகு இது ஒரு பீம் என்றால் இங்க எதுவும் தேவையில்லை. பிறகு அது முடியும் இடத்துலதான் தேவை. அப்போது மற்றவை அந்த நீளத்திற்கு உள்ளே சென்றுவிடும். எனவே இதுதான் இங்கே வருகிறது. இதுல ஆழம் அதிகமா இருக்கிறதுனால 2 பக்கங்களிலும் 2 சைட் பார்களை வச்சிருக்கோம். ஏனென்றால் இந்த நீளம் அதிகமாக இருப்பனால் அதை சிலவற்றை பார்த்துதான் செய்ய வேண்டாம். பிறகு இந்த முழு பீமின் இங்கேதான் இப்போது மற்றொரு பீம் வந்து சேர்ந்துள்ளது. எனவே அந்த பீம் தான் 45 டிகிரில 12 என்றால் 12, 16 என்றால் 16 என 2. அதை வைத்து இதன் உள்ளேதான் இதை வைக்க வேண்டும். இங்க இருக்கும் 2 கம்பிகளின் உயரமே இந்த உயரமாகவும் இருக்கும். அப்போதுதான் இந்த 42 வரும். இந்த 45க்கு பதில் 30, 90 என்று எதுவும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அது தவறாகிவிட்டால் சரி செய்வது மிகவும் கடினம். எனவே விட மறக்கவும் கூடாது, தவறாகவும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த பகுதியில தான் நமக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த அழுத்தத்தை சமாளிக்க எல்லா இடங்களிலும் கம்பிகளை போட்டா நிறைய கம்பிகள் தேவைப்படும். எனவே இந்த ஒரு புள்ளியில மட்டும் பீம் வருவதால் அந்த இடத்துல மட்டும் போதும். எனவே இதை ஒரு 30 சென்டிமீட்டர் சாய்த்து பீமை விட சற்று பெரிதாக கவரிங் வைக்கவும். சாய்த்து இதை ஒரு 30 சென்டிமீட்டராக வைக்கவும். இதன் விவரங்கள் இந்த பகுதியில காட்டப்பட்டிருக்காது. ஏனென்றால் இதன் பகுதியையும் இதையும் சேர்த்தால் குழப்பமாகிவிடும். எனவே இப்போது நீங்க பார்த்தா இந்த நீளமான பகுதியில 4, 2, 12, 2, 12 என்று தெரியும்.